நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சித்ரா சார், நீங்கள் கவுண்டமணி கோவை சார்லாம் மேம் 3 பேருமே ஜப்பான் ஹோட்டலில் சாப்பிடும்போது உண்மையாலுமே கவுண்டமணி சார் பாம்பு சாப்பிட்டாரான்னு ராஜசேகரன் செங்கல்பட்டுலேருந்து கேட்டிருக்காங்க. கவுண்டமணி நான் சரளா ஆகிய மூவரும் உணவருந்துன்ற அந்த காட்சி ஜப்பானில் படமாக்கப்பட்ட காட்சி இல்லை. அந்த காட்சியை ஹாங்காங்கில் தான் படமாக்கணும். அங்கே கவுண்டமணி சாப்பிட்டது பாம்பெல்லாம் இல்லை, அது ஒரு வகை நூடுல்ஸ். சினிமாவில் பொதுவாக ஃபர்ஸ்ட் காப்பி டபுள் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு ஸ்ரீதரன் சிவகாசியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் சம்மந்தப்பட்ட எல்லா பணிகளும் முடிந்து ரசிகர்கள் பார்க்கத்தக்க வகையில் இருக்கின்றது தான் ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லப்படுவது. டபுள் பாசிட்டிவ் அப்படின்றது இதுலேருந்து மாறுபட்டது. டபுள் பாசிட்டிவில் இசை இருக்காது, எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது, படம் இருக்கும், ஒலி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ரீசெண்டாக ப்ரொடியூசர் தானு இல்லாமல் ராஜ்கமல் நிறுவனத்தோட எந்த ஃபங்க்ஷனும் நடக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு கமலுக்கும் தானுவுக்கும் எப்படி ராசி ஆனதுன்னு அடையார்லேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா பலமாக சண்டை போட்டாங்கன்னா சண்டைக்கு அப்புறம் அவங்களுடைய அன்பு இருக்க மிகப்பெரிய அளவிலே ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடும். அப்படி தான் ராஜ்கமலுக்கும் தானுவுக்கும் இப்போ உள்ள உறவை நான் பார்க்குறேன். ரஜினி பிரம்மயுகம் படத்தை ரீமேக் செஞ்சு நடிப்பாரான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரம்மயோகம் படத்துடைய மறு ஆக்கத்திலே நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க மாட்டார். அவருக்கு இன்றைக்கி இருக்கிற வியாபார அந்தஸ்து அப்படிப்பட்ட படங்களில் நடிக்க அவரை அனுமதிக்காது என்பது மிக முக்கியமான விஷயம். இதே முரளி படத்தோட பல சீனில் விக்னேஷ் சிவனோட லவ் டச் தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. இதே முரளி படத்தை இயக்கிய ஆகாஷ் பாஸ்கரன் விக்னேஷ் சிவனுடைய மிக நெருங்கிய நண்பர். அவரோடு சில காலம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கூட அவருக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதே முரளி படத்தில் அவருடைய டச் இல்லாமல் இருக்குமா? தெலுங்கு நடிகர் NT ராமாராவ் சிஎம் ஆனதுக்கப்புறமும் படங்களில் நடித்தாரான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. முதலமைச்சரானதுக்கு பின்னாலும் NT ராமாராவ் நடித்தார். அப்படி அவர் நடித்த படத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு திரைப்படம் பிரம்மரிஷி விஸ்வாமித்ரா. ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அந்த படத்தில் நடித்த பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு 2 பேருமே ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சென்டர், லெஃப்ட், ரைட்டு எல்லாமே அந்த படத்தினுடைய கதாநாயகனான விஜய் தான். கோடிக்கணக்கில் ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறார் என்றால் அதுக்கு காரணமும் அந்த படத்தினுடைய கதாநாயகன் தான். அப்படி இருக்க அந்த படத்தினுடைய கதாநாயகியோ அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற மமிதா பைஜுவோ ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் எங்கே இருக்குது? கண்ணன் ரவி இப்போ என்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு? தலைவர் தம்பி தலைமையில் படத்துக்கு அப்புறம் அவருடைய எந்த படமும் ரிலீஸ் ஆகலையே, காரணம் என்னன்னு யாசர் புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. கண்ணன் ரவியினுடைய தயாரிப்பிலே பிரபுதேவாவும் வடிவேலும் பேங் பேங் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. மிக விரைவிலேயே அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை பற்றி அந்த தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து அறிவிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய தயாரிப்பு பட்டியலில் ஜீவா நடிக்கிற ஒரு திரைப்படமும் இருக்கிறது. ஒடிசி படத்துடைய பட்ஜெட்டை விட ராமாயண படத்துடைய பட்ஜெட் அதிகமாக இருக்குது. அப்போ ஒடிசியை விட விஷுவலாக ராமாயண படம் பிரம்மாண்டமாக இருக்குமான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாகத்தான் ராமாயண திரைப்படம் உருவாகி கொண்டிருக்கிறது. எந்த அளவு பிரம்மாண்டமாக அந்த படம் அமையப் போகிறது அப்படின்றத அந்த படத்தை பார்க்கும்போது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். டைரக்டர் பேரரசு இப்போ படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்களான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் பேரரசு பரபரப்பாக இப்போ பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். நல்ல படத்துக்கு விருதுகள் தேவையில்லைன்னு மிஷ்கின் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கார்த்திக் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. விருதுகள் என்பது ஒரு படைப்பாளிக்கும் அவரது படைப்புகளுக்கும் கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம். நல்ல படங்களுக்கு விருது தேவையில்லை என்கின்ற மிஷ்கினுடைய கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. இப்போவும் தனுஷும் சிவகார்த்திகேயனும் நண்பர்களாக இருக்காங்களான்னு குமார் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது விழாக்களில் சந்திக்க நேரும்போது ஒருவருக்கு எதிராக இன்னொருத்தர் வந்துட்டால் வணக்கம் சொல்லி கொள்கின்ற அளவில் தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நல்ல நட்பு இன்றைக்கி இருக்குது. ராஜேஷ், பாக்யராஜ், பாரதிராஜ் இவங்க 3 பேருடைய மகன்களுமே பெருசாக சினிமாவில் சாதிக்கலை. அவங்க ஏன் வேறு துறையில் முயற்சி செய்யவே இல்லைன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா, ராஜேஷ், பாக்யராஜ் ஆகிய மூவருடைய மகன்களும் பார்த்திங்கன்னா சினிமா துறையை தான் சார்ந்திருந்தார்கள். சினிமா துறை தான் அவங்களுடைய மூச்சு. அப்படி இருக்க இதை தாண்டி வேறு எந்த துறையை அவங்க தேர்ந்தெடுக்க முடியும்? ஒரு படம் ஓடி முடிச்சதுக்கப்புறமா 100கணக்கான தியேட்டர் பிரிண்ட்ஸ் ரீல்ஸை என்ன பண்ணுவாங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் படப்பிரதிகளோ ரீல்ஸோ எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு சிப்பில் அடங்கிடுது. இந்த படங்கள் ரீல்களாக இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா படம் ஓடி முடிஞ்சோடனே தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் அந்த ரீல்லாம் வரும். ஒரு சிலர் அதை பாதுகாத்து வைப்பாங்க, சிலர் அப்படியே எடைக்கு போட்டு விடுவதும் உண்டு. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்து மேலே லட்சுமிகாந்தன் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வழக்கு பதிவு செய்வாங்களான்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. தயால் பரத்னா இயக்கிய லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு திரைப்படம் லட்சுமிகாந்தனுடைய கொலை வழக்கை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படமாக இருந்தால் அந்த குடும்பத்தினர் ஏதாவது
ஆட்சேபம் தெரிவித்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. அப்படி இருக்க அவங்க ஆட்சேபம் தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு நடிகருடைய கெரியர் பெஸ்ட் படத்தை பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்ப்பாங்களா இல்லை கலெக்ஷன் வைஸாக பார்ப்பாங்களான்னு கேசவன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல நடிகருக்கு அவருடைய கரியர் பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னா அது அவர் மிகச்சிறப்பாக நடிக்கிற படம் தான். ஒரு வெற்றிகரமான நடிகருக்கு சிறந்த நடிப்பில் வெளியான படம் மட்டும் போதாது, மிகச்சிறந்த வெற்றியை பெற்ற படமாகவும் அது இருத்தல் அவசியம். துருவ் விக்ரம் நடிக்க இருக்க அடுத்த படத்தில் அதித்தி சங்கர் தான் ஹீரோயினானு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. துருவ் விக்ரம் அடுத்து நடிக்க இருக்கின்ற படத்துடைய கதாநாயகியை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இது வரைக்கும் வெளியாகலை. அன்பே டயானா படத்து மேலே கதை திருட்டு வழக்கு போடப்பட்டிருக்கு. உண்மையிலே அது திருடப்பட்ட கதை தானான்னு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. கார்கி என்பவர் எழுதிய சட்டைக்காரி என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு தான் அன்பே டயானா திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல வலைதளங்களில் எழுதிட்டுருக்காங்க. ஆனால் அந்த செய்தியிலே உண்மை இல்லை. நான் அந்த படத்தை பார்த்தேன். என்னுடைய சட்டைக்காரிக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு கார்கியே பேட்டி கொடுத்திருக்கிறார். ஓ மை கோஸ்ட், வித்தைக்காரன், காஞ்சூரிங் கண்ணப்பன், சட்டம் என் கையில், சதீஷ் ஹீரோவாக நடித்த இந்த 4 படத்தில் எந்த படம் அவருக்கு கை கொடுத்ததுன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற படங்களில் சதீஷுக்கு நல்ல பெயரை வாங்கி தந்த திரைப்படம்னா அது சட்டம் என் கையில் திரைப்படம் தான். சில்க் ஸ்மிதா, கார்த்திக் 2 பேருமே காதலிச்சார்களான்னு வசந்த் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது என்ன புது கதையாக இருக்குது? சில்க் ஸ்மிதாவும் கார்த்திக்கும் எந்த காலகட்டத்திலும் காதலித்ததில்லை. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, தனுஷ், சிம்பு இந்த 4 பேரில் முதல்ல யார் அரசியலுக்கு வருவான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, தனுஷ், சிம்பு ஆகிய 4 அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வமும் முனைப்பும் ஓரளவுக்கு தனுஷ்ட தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதனால் இந்த 4 பேரில் தனுஷ் தான் முதல்ல அரசியலில் அடியெடுத்து வைக்க வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஹாலிவுட்டில் கிறிஸ்டோஃபர் நோலன் கிரீக் மித்தாலஜிக்கல் கதையான ஒடிசியை படமாக எடுத்தால் அதுக்கு யாருமே மதச்சாயம் பூசுறதில்ல. ஆனால் இந்தியாவில் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எடுத்தால் முதல்ல மதச்சாயம் தான் பூசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு மத்திசான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற விமர்சகர்கள் இது போன்ற சாயம் பூசுகின்ற பணிகளெல்லாம் அதிகமாக செய்கிறதில்லை. அதனால தான் அப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் அந்த படத்துக்கு வரல. அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல படத்தயாரிப்பாளர் கேப்டன் விஜயகாந்துடைய நெருங்கிய நண்பருமான இப்ராஹிம் ராவுத்தருடைய 11வது நினைவு நாள் என்று. தமிழ் சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இணை பிரியாத நண்பர்களை இந்த சினிமாவிலும் சந்தித்திருக்கிறது. அவங்கள முக்கியமான இணையாக கேப்டன் விஜயகாந்தையும் இப்ராஹிம் ராவுத்தரையும் நான் பார்க்கிறேன். தன்னுடைய நண்பனான விஜயகாந்த் தமிழ் சினிமாவிலே காலடி எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லை, அதில் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு அசராது உழைத்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். ஒரு காலகட்டத்திலே அவருடைய கனவு நினைவானது தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான இடத்திற்கு விஜயகாந்த் உயர்ந்தார். அப்படி வளர்ந்ததற்கு பின்னாலே தன்னுடைய நண்பனான இப்ராஹிம் ராவுத்தருக்கு விஜயகாந்த் கொடுத்த அந்த முக்கியத்துவம் இருக்க அது அசாதாரணமானது. இப்ராஹிம் ராவுத்தர் நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் என்பது விஜயகாந்துக்கு நன்றாக தெரியும். அதை அவர் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் அப்படி ஒரு இடத்தை விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தருக்கு கொடுத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் யாருடைய இயக்கத்தில் நடிக்கணும், யாருடைய தயாரிப்பில் நடிக்கணும், நடிக்கிறதுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கணும் எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் தான். அவரை மீறி விஜயகாந்துடைய அலுவலகத்திலே ஒரு அணுவும் அசையாது. தான் ஒரு கதாநாயகனாக உயர்ந்தவுடன் தன்னுடைய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தரை தயாரிப்பாளராக்கி அழகு பார்த்தவர் தான் விஜயகாந்த். விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் போன்ற நண்பர்களை அடிக்கடி பார்க்க முடியாது. அவங்க குறிஞ்சி போய் போன்றவர்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.